இன்டர் காலேஜ் ஈவெண்ட்னு லைலா காலேஜ் போயிருந்தோம். போகும்போது சரி மார்னிங் வீட்டில் எதுவும் சாப்பிட்லன்ட்டு நாங்கள் மார்னிங்கே பூரி சாப்பிட்டு தான் போயிருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் பூரி சாப்பிட்டு மார்னிங் அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோவில் போகும்போது ஸ்னாப் போடலான்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி எங்களுக்கு எந்த ஸ்டாப்னு தெரியலையா, வடபழனியில் பஸ் ஏறி கண்டக்டர் சொன்னாங்க ஏதோ ஒரு ஸ்டாப்பில் இறக்கிவிட்டு இங்கேருந்து லைலா காலேஜ் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் நடந்து போயிட்டுருந்தோம். பேக் சைட் கேட் தான் பக்கம் அப்படின்னு சொன்னதால் சரி பேக் சைட் கேட்டுக்கு போகலான்ட்டு நாங்கள் கேட்டு போயிட்டோம். அங்கே போனால் வாட்ச்மேன் விடவே இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட் கேட்டுக்கு போகணுன்னா ரொம்ப லாங்கு. பஸ் விட்டு இறங்கும்போதே அங்கேயே சொன்னாங்க ஃப்ரண்ட் கேட்டு லாங்குன்னு. சரி ஓகே என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணுன்ட்டு நாங்களும் போயிட்டோம். ஷேர் ஆட்டோ எதுவும் வராதனால நாங்கள் நடந்தே போயிட்டோம். உள்ளார போகும்போதே என்ட்ரன்ஸில் வீடியோ எடுக்கலான்னா என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக செக் பண்ணி போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணி தான் உள்ளாரவே விட்டாங்க. அப்போ எதுவும் வீடியோ எடுக்கல. உள்ளார போயிட்டு வீடியோ எடுக்கலான்னா காலேஜ் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படியோ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு எங்கள் ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அங்கே வந்துவிட்டோம். மேலே சரி ஈவெண்ட்டுக்கு நம்ம உள்ளார கிளாஸ் ரூம்குள்ளே போகும்போது வீடியோ எடுக்க முடியாது, வெளியவே வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு ஈவெண்ட் முடிச்சதும் ஸ்னாப் போடலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் வியூலாம் சூப்பராக இருந்துச்சா, அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் என் ஃப்ரெண்டு. இந்த சைடு அந்த சைடு நிறைய பில்டிங் இருந்துச்சு, ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது இதுங்க ரெண்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வாங்கடி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை. சரி அந்த டைமில் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வியூலாம் நல்லா இருந்துச்சுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்ட் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். இன்றைக்கி நாங்கள் போனது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.